ஃபர்ஸ்ட் ரீசன், உங்களுக்கு ஒரு கேப் இருக்கு அப்படின்னா அதை வந்து ஹைட் பண்ண நினைக்கிறது. அது ப்ராப்பராகவும் ஹைட் பண்ண தெரியாம, அதை முழுசாவும் சொல்ல தெரியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற பீப்புள்ஸும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ரெண்டாவது, நிறைய பேர் வந்து எது படிக்கலாம்னு தெரியாம மல்டிபிள் கோர்சஸ் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க சொன்னாங்கட்டு ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பாங்க, ஒரு யூடியூபர் சொன்னாங்கன்னு ஒரு கோர்ஸ் எடுத்திருப்பாங்க, ஐடியில் ஒர்க் பண்ற பர்சன் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு கோர்ஸ் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீல்ட்ஸ்ல போயிட்டு ஏதோ பண்ணிட்டு ஃபுல் ஃபிளெஷ்டா ஒன்று மட்டும் எடுத்து படிக்காம போறது. தென் எப்பயுமே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு எப்பயுமே யாராவது ஒருத்தங்க இருக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு. அது நான் காமனா பார்த்தது கரியர் கேப் பர்சன்ஸ் கிட்ட. அதை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய பேர் அட்வான்டேஜா நிறைய பேர் பிசினஸ் மாடலாவே பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நான் பேசியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 100% நான் எல்லாமே முடிச்சுட்டு தென் தான் நான் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாமே வந்து மேக்ஸிமம் நான் அப்சர்வ் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக்ஸ் கரியர் கேப் கேண்டிடேட்ஸ் கிட்ட இருந்து. இதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, இப்போ நாங்க கரியர் கேப் இருக்குன்னா நாங்க அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், எப்படி ப்ராப்பரா ஒரு ஜாப் போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட சரௌண்டிங்ல கரியர் கேப் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க எப்படி அச்சீவ் பண்ணாங்க ஐடி ஜாப் அப்படின்றது, பிளஸ் காமனா கரியர் கேப் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து ஜாப் போவாங்க அப்படின்றதான் ஒரு ஓவர் வியூவா உங்களுக்கு ஒரு ரோட் மேப்பா கொடுக்குறேன். ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட், கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?